ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ் ஒன்ஸ் அகைன். உங்களுடைய முன்னாடி எபிசோடில் நிறைய சப்போர்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த எபிசோட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கேன். மோடி 3.0வில் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்றது நமக்கு அங்கங்கே சிதறி கிடக்குது இன்ஃபர்மேஷன்ஸ். பட் அதெல்லாம் ஒரு கலெக்டிவாக கொண்டு வர்ற மாதிரி ஒரு பிளானிங் பண்ணியிருக்கேன், ஒரு புதிய முயற்சி. உங்களோட ஆதரவு எப்படி இருக்கிறது, இந்த எபிசோடை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்க, அதை பொறுத்து நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை அந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலான்னு ஒரு பிளானிங்கு. இது இல்லாமல் நிறைய வேறு விஷயங்கள், ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கு இல்லாமல் வேறு விஷயங்களும் நான் யோசிச்சுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சரில் அதெல்லாம் பிளான் பண்ண முடியும். ஓகே, நம்ம எபிசோடுக்கு டைரெக்டாக போயிடலாம். அதுக்கப்புறமா உங்கள் கண்டிப்பாக எபிசோடை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃப்யூச்சரில் வேறு மாதிரி யோசிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இந்த வீக்கில் வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு நிறைய ஆட் ஆகிருக்காங்க. அதில் முக்கியமாக லேட்டஸ்ட்டாக வெங்கடேஷ் MB6, KK பிரபாகர், கணேஷ் QA, PK சிவகுமார், 5142, குப்புசாமி அங்கியா, குப்புசாமி அங்கியா 1132, சச்சின் சரவணன் 5844. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வார்ம் வெல்கம். அண்ட் தென் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுலேயும் முத்துக்குமார் அருணாச்சலம், தனிகை வேலை 808, அதுக்கப்புறமா சுப்பையா நாகராஜன், இவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் யோசிக்காத வியூவில் அவங்கெல்லாம் நிறைய யோசிக்கிறாங்க. இதில் நான் ஏதாவது பேர் மிஸ் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு இதுலேயும் அப்டேட் பண்ணும்போது இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், உங்கள் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் ரொம்ப முக்கியம். அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு கம்யூனிட்டியாக டெவலப் ஆகிட்டு ஒரு நல்ல விஷயத்தை வந்து பப்ளிக் கொண்டு போகணுன்றது தான் இதில் ஆசை. ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் ஹெல்ப்பும் எனக்கு தேவைப்படும். உங்களில் யாருன்னா நல்லா பேசுகிறவங்க, நல்ல விஷயம் ஞானம் உள்ளவங்களாக கூட நம்ம ஒரு டிபேட் மாதிரி கூட பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சர் பிளான் இருக்குது, பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு கம்யூனிட்டியில் சேருங்க. நம்ம வெறும் நேஷ்னலிஸ்டம் தான் மெயின் நமக்கு. நான் இந்த எபிசோட் பண்ணுறது கூட மோடி 3.0 எழுதுறேனே தவிர, பட் ஆக்சுவலாக நான் என்னை பொறுத்தவரையில் இது இந்தியாவோட டெவலப்மெண்ட்டு, பாரத் நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட். ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம அதை பார்க்கணும். நாளைக்கே வேறு ஒருத்தர் வந்தார்னா அப்போவும் டெவலப்மெண்ட் நடக்கிறத வந்து நம்ம அப்போவும் பேசி தான் ஆகணும். வேறு கட்சி இல்லை வேறு பார்ட்டின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பேசாமல் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோடய விஷயம். ஓகே, ஸோ அட் திஸ் மொமெண்ட் மோடி இஸ் த பிரைம் மினிஸ்டர். ஸோ அண்டு அவங்க அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க இது மோடி 3.1. ஸோ அந்த மோடி 3.0வில் என்னென்ன நடக்குதுன்றது தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபரை கொண்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச். எபிசோடுக்கு போயிடலாமா? आप सभी ने देखा है कि 10 साल में भारत का मैन्युफैक्चरिंग इकोसिस्टम कैसे ट्रांसफॉर्म हुआ है. हमने मेक इन इंडिया जैसा महत्वाकांक्षी अभियान शुरू किया. हमने अनेक सेक्टर्स में FDI नियमों को सरल किया. हमने मल्टी मॉडल लॉजिस्टिक पार्क बनाए. 14 सेक्टर्स के लिए PLI स्कीम्स लॉन्च की. ऐसे निर्णयों ने मैन्युफैक्चरिंग सेक्टर का आत्मविश्वास नई ऊंचाई पर पहुंचाया है. अब इस बजट மேக் இன் இண்டியா ப்ராஜெக்ட் ஆரம்பித்தப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. இது எந்த மாதிரி போகுன்றது யாருக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. பட் போக 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 மேக் இன் இண்டியாவுக்கான ஃபோக்கஸ்டாக அதுக்கு பேரலாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணுறதுல வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் PLI ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நான் லாஸ்ட் ஸ்லைடில் மோடி சார் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி PLI ஸ்கீம்ஸ் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் ஒன். இதை பற்றி நான் தனியாகவே ஒரு எபிசோட் போடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அது பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அதே மாதிரி கதி சக்தி, நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசின்ட்டு கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் டெவலப் பண்ணாங்க, ஃப்ரைட் காரிடார்ஸ் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் அப் இண்டியான்ட்டு ஒரு டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம், அது ஒன்று நல்லபடியாக போச்சு. டேக்ஸ் ரீஃபார்ம்ஸ் நிறையா பண்ணாங்க, பேங்க் ரீஃபார்ம்ஸ்.
யூனிஃபைடு பேமெண்ட் யூபிஐ சிஸ்டம், அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி 2014லேருந்து 19க்குள்ளே 142 பிளேஸில் ரேங்க் ஆஃப் இந்தியன் ரேங்க் வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்ட்டு ஒரு ரிப்போர்ட் எடுக்குது. அந்த ரிப்போர்ட்டில் 142 பிளேஸில் இருந்தது 2014. அங்கேருந்து நம்ம இப்போ 63க்கு வந்துக்கிறோம். இட்ஸ் அச்சீவ்மெண்ட், நோ டவுட். பட் நம்மளோட டார்கெட்ஸ் இன்னும் ரொம்ப பெண்டிங் இருக்குது. அட்லீஸ்ட் வி ஹாவ் டு பி இன் ஃபஸ்ட் டாப் 10. அதுதான் இந்தியாவோட டார்கெட்டாக இருக்கணும். அதை அச்சீவ் பண்ணுற வரலாம் இந்த விஷயம்லாம் இன்னும் நல்லபடியாக பாலிசிஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது, பப்ளிக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, ஸ்கில் டெவலப் பண்ணுறதுன்னு நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. கவர்மெண்ட் அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. நம்மளும் அதுக்கான சப்போர்ட் எல்லாம் கொடுக்கணும். அதுதான் நம்ம ஆஸ் எ கம்யூனிட்டி வி விஷ் இட். ஓகே, இந்த எபிசோடில் நான் எடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு மேட்டர் வந்து பாரத் என்டர்ஸ் இன் கண்டெய்னர் ஷிப்பிங் செக்டர். 2025 இது ஸ்டார்ட் பண்ணுறதா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் மூமெண்ட். ஐ மீன், நீங்கள் கான்கோர் கண்டெய்னர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கண்டெய்னர்ஸில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கும்போது பை ஷிப் ஆர் ஏர் கார்கோவில் அனுப்பும்போது இந்த மாதிரி கார்கோஸில் தான் அந்த கண்டெய்னர்ஸில் தான் இதெல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா அதை லோடு பண்ணி பர்டிகுலர் ஷிப்பில் ஏற்றி கொண்டு போய் அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு கொண்டு போவாங்க. அங்கே அவங்க காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏதாவது பொருள் இங்கே வருதுனாக்கா அதில் மறுபடியும் ரீஃபில் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த கண்டெய்னரில் வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதாவது கான்கோர் இந்தியான்றது 1997 ஐ திங்க் அப்போ ஆரம்பிச்சது கான்கோர் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க இப்போதைக்கு வந்து ஒரு அபவுட் 50,000 கண்டெய்னர்ஸ் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது, மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறது, இங்கே டெலிவரி பண்ணுறது, அது ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் போகுது இல்லைங்களா, ஷிப்பு, கார்கோ ஷிப்ஸ். இந்த கார்கோ ஷிப்ஸ் வந்து இப்போ வரலாம் இந்தியாவில் இல்லை. நம்ம வாவு சிதம்பரம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் அவர் தான் இந்தியன் கார்கோ ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணார், ஸ்ரீலங்கா ஒரு தமிழ்நாடுக்கு நடுவில். ஸோ அதுக்கப்புறமா அது பிரிட்டிஷ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் முதல் முறையாக ஒரு முயற்சியை வந்து இந்தியா எடுக்குது. ஐ மீன் ஷிப்பிங், குளோபல் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்தியா என்ட்ரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி குளோபல் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரின்றது என்னன்னாக்கா, ஷிப்பிங்கிறது ஒரு தனி செக்டர். அதாவது கார்கோ ஷிப்ஸ் வந்து தனியாக ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வேறு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களோட வேலை ஒரு போர்ட்டில் இருக்கிற கண்டெய்னர்ஸை கொண்டு வந்து இன்னொரு போர்ட்டில் கொண்டு வந்து சேர்க்கறது. இதுதான் குளோபல் ஷிப்பிங். யூஸ்வலாக அதுக்கான சார்ஜஸ் அவங்க பண்ணுவாங்க. ஒரு கண்டெய்னருக்கு இவ்வளோ இல்லை வெயிட் பேசிஸ் அந்த மாதிரி சார்ஜஸ் நடக்கும். ஸோ அந்த ஷிப்பை வந்துட்டு அவங்க இன்சூரன்ஸும் பண்ணியிருப்பாங்க. நடுவில் கடலில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லை ஏதாவது அட்டாக் ஆகுதுனாக்கா அந்த பொருள் எல்லாம் நஷ்டம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி. இதே மாதிரி போர்ட்டில் இருக்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுதான் ஹேண்ட்லிங் டிபார்ட்மெண்ட். அந்த போர்ட்லேருந்து அதாவது கஸ்டமர்கிட்டேருந்து வர கண்டெய்னர்ஸை கொண்டு வந்து எந்தெந்த ஷிப்பில் போகணுமோ அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு இடத்துல ஒன்றா வைக்கிறது, மறுபடியும் அந்த பர்டிகுலர் ஷிப்பில் ஏற்றுறது, அதெல்லாம் ஒரு தனி பிஸ்னஸ். ஸோ நம்ம இப்போ இந்த விஷயத்தில் பேசுகிறது வந்து கண்டெய்னர் ஷிப்பிங், கார்கோ ஷிப்பிங்னு சொல்லலாம். ஸோ அந்த கார்கோ ஷிப்பிங்கில் குளோபல் ஷிப்பிங்கிறது வேர்ல்டு வைடு பண்ணுறது. ஸோ அந்த குளோபல் ஷிப்பிங்கில் வந்து இப்போ வரல இந்தியா இல்லாத விஷயம், ஃபஸ்ட் டைமாக இந்தியாவும் என்ட்ரி ஆகுது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா இதுக்காக பாரத் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது இப்போது நம்மக்கிட்ட சரியான போர்ட்ஸே இல்லைன்னு வைங்களேன். இப்போது முதல்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய பெரிய கண்டெய்னர் ஷிப்ஸ் எல்லாம் கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ரீலங்கா இல்லை சிங்கப்பூரில் அன்லோட் ஆகும். அங்கேருந்து சின்ன ஷிப்பில் கொண்டு வந்து இந்தியாவில் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விழிஞ்சம் போர்ட்டு கேரளாவில். அதே மாதிரி இங்கே குஜராத் மும்பை நடுவில் ஒரு நியூ போர்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கார்கோ ஷிப் இருந்தாலும் இங்கே வந்து நிறுத்த முடியும், அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் நம்ம இன்டர்னல் மார்க்கெட்ஸ்க்கு. ஸோ இந்த ரெண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கு. ப்ளஸ் பேரலாக இந்த போர்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக ரயில்வே காரிடார்ஸு, அதுக்கேற்ற மாதிரி ஹைவேஸ் எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே,
அதுக்கப்புறமா இப்போ லீடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு மோஸ்ட்லி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்கோ சைனா, மேர்ஸ்க் ஐ திங்க் ஸ்விட்சர்லாந்து, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அவங்க தான் அதிக அளவில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க கார்கோ ஷிப்ஸ்லாம் பொறுத்தவரையிலும். அவங்களோட கண்டெய்னர்ஸும் இருக்குது, ப்ளஸ் அடிஷ்னலாக கார்கோ ஷிப்ஸும் அவங்களோடது இருக்குது. இதே மாதிரி இந்த செக்டரில் ஏன் நம்ம முக்கியமாக என்ட்ரு பண்ணோன்னாக்க நம்மளோட காஸ்டிங் வந்து கம்மியாகும். அதாவது கண்டெய்னரும் நம்மளோடது, ஷிப்பும் நம்மளோடது, நம்மளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னும் போது ஒரு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சூழல் கிடைக்கும். அந்த காஸ்டிங் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ வேறு ஒருத்தருக்கு நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோன்னாக்கா அது யூஸ்வலாக ஃபாரின் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காஸ்ட் கட்டிங் தான் மேஜர் பர்பஸ். அதுக்கப்புறமா இதில் இருக்கிற சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் வந்து ஷிப்போட சேஃப்டி நம்பர் 1. அது கடலில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னாலும் சரி, இல்லை ஒரு அட்டாக், இப்போ ஹூத்திஸ்லாம் அட்டாக் பண்ணுறாங்க இல்லைங்களா போகிற வர ஷிப்லாம், அந்த மாதிரி அட்டாக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ். அதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸ் வந்து ஹெவி இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் எல்லாம் இருக்கும் இதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. ஈவன் ஐ திங்க் இந்தியாவோட இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்துட்டு இப்போ கார்கோ ஷிப்பிங்க்கு, கண்டெய்னர்ஸ்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுக்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதுவும் வந்துருச்சுன்னா இந்தியா ஒரு பெரிய லெவலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் அவங்க ஃபாரின் கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்தியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் எல்லாம் கிடைக்கும். அவங்க சின்னதாக ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். கண்டெய்னர்ஸ் ஏஜென்ட்டாவோ, இல்லை கண்டெய்னர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, ஷிப்பிங் பிளானர்ஸ், ஏஜென்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய சான்சஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ 2025 இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகிருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 2025 இது டெவலப் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ மேட்டர். ரொம்ப மிகப்பெரிய முயற்சி, வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து D2D சேட்டலைட் சர்வீஸ். இதுலேயும் இந்தியா ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகிற ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து டவர் டு டவர், அதாவது நம்ம பேசுகிற மொபைல் வந்து நியரஸ்ட் ஒரு டவரில் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு சென்ட்ரல் டவருக்கு கனெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து பர்டிகுலர் இப்போ நம்ம ஆப்போசிட்டில் யார் பேசுகிறாங்களோ அவங்களோட டவருக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அங்கேருந்து அவங்க மொபைலுக்கு போகும். நான் இதை சிம்பிளாக சொல்கிறேன். டெக்னிக்கலாக நீங்கள் ரொம்ப பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதாவது டவர்ஸ் எல்லாமே இது பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ D2D சேட்டலைட் சர்வீஸ்ன்றது இப்போ நம்ம ஒரு ஃபோன் பண்ணோன்னாக்கா அது டைரெக்டாக நமக்கு வந்து சேட்டலைட் கூட கனெக்ட் ஆகும். ஸோ டவரோட வேலையை சேட்டலைட் பண்ணும். சேட்டலைட்ஸ் வந்து இன்னொரு சேட்டலைட் டிரான்ஸ்மிட் பண்ணி வேறு கண்ட்ரிலேயோ இல்லை வேறு லொக்கேஷனில் இருக்கிற இன்னொரு ஃபோனுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் தான் D2D சேட்டலைட் சர்வீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சர்வீஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெஸ்லா தான் இப்போதைக்கு லீடர், வேர்ல்டு வைடு குளோபல் லீடர் அவங்க. ஈவன் தே ஆர் பிளானிங் டு என்டர் இன் இந்தியா இட் சீம்ஸ். அதுக்கான ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. மேபி ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களோடது மோனோபாலி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ கவர்மெண்ட் ஒரு D2D சேட்டலைட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரையல் பேசிஸில் ஆல்ரெடி ஆர்மி, நேவி எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ வந்து பப்ளிக்கும் இந்த சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க. இதுக்காக வியாசட் ஒரு சேட்டலைட் ஒரு ஐ திங்க் 12 சேட்டலைட்ஸ் வந்து இந்தியாவில் வேறு லொக்கேஷன்ஸில் அரௌண்ட் 25,000 மீட்டருக்கு மேலே பியாண்ட் த அட்மாஸ்பியர் லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு இதுலேயும் வந்து கிளாரிட்டி க்ளீனாக இருக்கும். சப்போஸ் மழையோ வெயிலோ புயலோ எந்த நேரத்துலையும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இன்டீரியர் பிளேசஸ் லைக் ஃபாரஸ்ட், இல்லை ஒரு மலையில் இருக்கும், ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்கிறோன்னா கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். இது ஒரு மெயின் அட்வான்டேஜ் இதோடது. ஸோ எமர்ஜென்சியில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி டைமில் டவரெல்லாம் விழுந்துருச்சுன்னா கனெக்டிவிட்டி போயிடுது இல்லைங்களா, பவர் இல்லாமல். அந்த மாதிரி ஆகாது. மொபைலில் பவர் இருந்தால் கனெக்ட் ஆகும். மொபைல் சார்ஜிங், பவர் சார்ஜிங் தான் கண்டிப்பாக வேணும்.
பட் சேட்டலைட்டில் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து சார்ஜிங் தேவையில்லை. ஸோ ஈஸிலி கனெக்ட் ஆகும். அப்போ அந்த ஃப்ளட்டோ இல்லை புயலோ அந்த மாதிரி ஒரு எர்த்குவேக்கோ அந்த மாதிரி சீசனில் அந்த மாதிரி ஒரு டைமில் கூட நம்மளோட கனெக்டிவிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ எமர்ஜென்சி ஒர்க்குகள்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது இப்போ வரலாம் வந்து கிளியராக எதுவும் சொல்லலை கவர்மெண்ட்டு. அதாவது இதுக்கு தனியாக சிம் தேவையா இல்லை ஒரு தனியாக ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக பிளான்ஸ் வந்து தனியாக இருக்குமா, இன்னும் அந்த இதுவும் இல்லை. இப்போதைக்கு வந்து எமர்ஜென்சிஸை கால்ஸு அதுக்கப்புறமா மெசேஜஸ் இது யூஸ் பண்ணலாம். யூபிஐ பேமெண்ட் ஸ்பெஷலாக யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ண முடியும் இது மூலம். இப்போ சப்போஸ் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு சின்ன டீ கடை இருக்காங்க, அங்கே உங்ககிட்ட காசு இல்லை, கேஷ் இல்லை, ஸோ அந்த டைமுக்கு அவங்க அங்கேயே யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம் அவங்ககிட்ட கியூஆர் கோடு இருந்தால். இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த ஃபீல்டில் பாரத் கவர்மெண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கு நம்ம இந்தியா D2D சேட்டலைட் சர்வீசஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் ஐ திங்க். உங்கள் கருத்து என்னன்னு நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான டெவலப் ஒன்று ஆயிருக்கு. ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையா தெரியல. இப்போ நம்ம ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது ஸ்பெஷலாக வந்து PhD அந்த மாதிரி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுன்றவங்க இப்போ ஒரு பர்டிகுலர் ஆட்டோமொபைல் டெக்னாலஜின்னு வச்சிங்களேன். ஆட்டோமொபைல் டெக்னாலஜியில் அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு புது டெக்னாலஜி அதனால் டெவலப் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா ஆல்ரெடி என்னென்ன டெக்னாலஜி அவைலபிள், அதோட டெக்னாலஜி என்ன, அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன, அதை பற்றி புதுசாக எதனா ரிசர்ச் நடந்தது அந்த ஜர்னல்ஸ் எல்லாம் என்னன்ற அதெல்லாம் நம்ம வந்து படித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு புது மெத்தடாலஜியை டெவலப் பண்ண முடியும், ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னன்னாக்கா இப்போது ஒரு காலேஜ் இருக்குன்னா அவங்களோடது ஒரு லைப்ரரி வந்து ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த ஜேர்னல்ஸ் எல்லாம் கிடைக்கும், எந்த அளவுக்கு அதுக்கு உண்டான புக்ஸ் அதெல்லாம் கிடைக்கும்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். கூகுளில் தேடலாம், பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அது பாசிபிள் இல்லை அந்தளவுக்கு. ஸோ கவர்மெண்ட் என்ன யோசிக்குதுனாக்கா மொத்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் PhD பண்ணுற ஸ்காலர்ஸ் எல்லாரையுமே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு சென்ட்ரல் லைப்ரரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த லைப்ரரியில் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற மொத்த ஜேர்னல்ஸு அந்த எல்லா செக்டர்லேயும் எல்லா துறையிலையும் இருக்கிற ஜேர்னல்ஸ் ரிசர்ச் என்னென்ன நடந்துகிட்ருக்கு இந்த விஷயங்களெல்லாம் வந்து அந்த லைப்ரரியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு காலேஜில் உங்கள் குழந்தை ஒரு காலேஜில் படிக்குதுனாக்கா அந்த காலேஜில் அவங்க இந்த லைப்ரரியோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டாங்க, அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும். அங்கேருந்து அவங்க வந்து ஒரு இடமா தேடி போக வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் சின்ன வயசில் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு லைப்ரரி மெம்பராக இருக்கோம், அவங்க அந்த லைப்ரரியில் இல்லாத புக்கு ஒன்று தேடும்போது வேறு ஒரு லைப்ரரிக்கு போனால் அந்த கார்டு செல்லாது. அங்கே தனியாக நம்ம வந்து மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறுபடியும் அங்கேயும் இல்லைனாக்கா மூணாவது ஒரு லைப்ரரிக்கு போகும்போது அங்கே தனியாக நம்ம இதை தான் மாற்றி ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, ONOS. ஸோ ஆல்மோஸ்ட் 6,800 ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் லைக் IIT, IIM எல்லாமே வந்து இதில் கனெக்டாக இருக்குது, இன்க்ளூடிங் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் எல்லா காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ இது மூலயமா என்னன்னாக்கா ரிசர்ச் இன்னும் நிறைய டெவலப் ஆகும். ஆல்ரெடி நம்ம பேட்டன்ட் அப்ளை பண்ணுறதுல டாப் கியரில் இருக்கிறோம் லாஸ்ட் 4-5 இயர்ஸாக. ஸோ அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு நிறைய புது கண்டுபிடிப்பெல்லாம் நிறைய வரும். நம்மக்கிட்ட டெக்னாலஜி வந்து நிறைய டெவலப் ஆகுன்றது தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வந்து பாரத் ஓன் OTT பிளாட்ஃபார்ம் வேவ்ஸ்ன்னு ஒரு OTT பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. OTT பிளாட்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம டிவி சினிமா தியேட்டர் இதை தவிர்த்து நம்ம வேறு இடத்துல வந்து என்டர்டெயின்மெண்ட்காகவோ இல்லை ஃபிலிமோ இல்லை வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம OTT பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த OTT பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ இருக்கிற வரலாம் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் மேஜராக ஓன் பண்ணியிருக்காங்க. லைக் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், இந்த மாதிரி நிறையா வந்து சோனி, இதெல்லாம் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கண்ட்ரியோட ஓன் OTT பிளாட்ஃபார்ம் இப்போ ஃபஸ்ட் டைமாக லான்ச் பண்ணுறாங்க. சரி, பழைய ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட என்ன இஷ்யூஸ் இருக்குன்னாக்கா தே ஆர் நாட் ஏபிள் டு அவங்க வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வர்றதில்லை. அதாவது ஒரு அப்சீன் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ குழந்தைங்க நம்ம ஃபேமிலியோடு நம்ம OTT பிளாட்ஃபார்மில் படம் பார்க்குறோம். ஸோ ஒரு சில
விஷயத்தை வந்து நம்ம குழந்தைங்களோட பார்க்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. ஈவன் அவங்க தே கேன் அக்சஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மை. ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணுறது இல்லை. ப்ளஸ் ஓக் கல்ச்சரை டெவலப் பண்ணுறது, கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில தீம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பியூர்லி பிரசார் பாரதி மூலமாக பியூர்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் அண்ட் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக எந்த இதுவும் கண்டென்ட்டும் அதில் இருக்காதுன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஹேண்டில் பண்ண போகிறது வந்து பிரசார் பாரதி, அந்த நம்மளோட மினிஸ்ட்ரியோட ஒரு டிவிஷன் இருக்குது இல்லைங்களா, நம்ம டிவி சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, அவங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேவ்ஸ் ஓடிடி ஆப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் தேடினீங்கனாலே கிடைச்சிடும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அரௌண்டு 12 லாங்குவேஜஸில் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃப்யூச்சரில் இந்தியாவோட எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம், வெப் சீரிஸ், நியூஸ் சேனலு எல்லா நியூஸ் சேனலும் டைரெக்டாக பார்க்கலாம். அண்ட் பர்டிகுலராக இது வந்து ஃபுல்லி ஃப்ரீ, ஒரு பைசா கூட செலவு கிடையாது. ஒன்லி மொபைலில் வந்து நீங்கள் உங்கள் நம்பர் மூலிமா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நான் ரீசெண்டாக அதில் பார்த்தேன். இந்த மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் நடக்கும்போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணி அந்த ஃபுல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம் நான் ஃபுல்லாக அதில் தான் பார்த்தேன். பட் எனக்கு சினிமா வெப் சீரிஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால நான் ஒன்லி நியூஸ் மட்டும் தான் பார்க்குறேன் மேஜராக. ஸோ அதுக்கப்புறமா ரேடியோ இருக்குது. ஸோ அப்பப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது கூட ரேடியோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு, அதை எஃப்எம் ரேடியோ அதுவும் கிடைக்குது. நிறைய மியூசிக்ஸ் எல்லாம் அந்த கர்நாடிக் மியூசிக், இந்துஸ்தான் கிளாசிக் மியூசிக்ஸ் அதெல்லாம் கூட நிறையா இருக்குது. இன்னும் நிறைய ஷாப்பிங் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. அவங்கவுங்களோட தேவைக்கேற்ப இது கொஞ்சமாக இப்போதைக்கு வந்து பேசிக்கலாக சிம்பிளாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் பெரிய லெவலில் வளராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்போர்ட் பண்ண இது ஃப்யூச்சரில் வந்து நிறைய சப்போர்ட்டிவ் நமக்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வேவ்ஸ் ஓடிடி டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் வைங்க. நியூஸ் எல்லாம், ஈவன் ப்ரைவேட் சேனல்ஸ் எல்லாம் கூட இருக்குது அதில். நான் பார்த்தேன். நான் யூஸ்வலாக டிடி தான் பார்க்குறேன். ஸோ ப்ரைவேட் சேனல்ஸையும் பார்த்தேன். அந்த ஆப்பில் இருக்கிறத பார்த்துருக்குறேன். நான் கேட்டதில்லை, அதிகமாக பார்க்குறதில்ல, அதனால் பிரச்சனை இல்லை. பட் சினிமா அதெல்லாம் கூட இருக்குது, யார் வேணாலும் யூஸ் பண்ணிங்க. எந்த ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு டெக்னாலஜியை ஃபுல்லாக இங்கே கொடுத்து 100% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயம். யூஸ்வலாக ஒரு கோர் டெக்னாலஜியை வந்து அவங்க கண்ட்ரியில் வச்சுக்குவாங்க. அசம்பிளி, அந்த பார்ஷியலி மேனுஃபேக்சரிங் தான் இங்கே கொடுப்பாங்க. 100% ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி, டிஓடின்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே நடக்கிறதில்ல. பட் ஃபஸ்ட் டைமாக ஜப்பான் வந்துட்டு எப்போவுமே அவங்களோட எந்த டெக்னாலஜியும் எந்த கண்ட்ரி கூட இதுவரையில் ஷேர் பண்ணதில்லை, இன்க்ளூடிங் யூஎஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி ஃபஸ்ட் டைமாக நம்ம இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு அவங்களோட யூனிகான் அப்படின்னு சொல்கிற யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 100% டிஓடி பேஸில் ஒரு மெமரண்டம் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் கையெழுத்திட்டுருக்குறாங்க. இங்கே எம்ஓஐன்றது வந்து உடனடியாக செயல்பாட்டில் இறங்குறது நார்மலாக. ஸோ இது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அந்த கம்பெனி வந்து ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்குது. அது கூட ஜப்பானோட கம்பெனியும் ஜாயின் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு வராங்க. சரி, அப்படி என்ன அந்த யூனிகான் காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா அவ்வளோ முக்கியமாக இருந்தால் அது என்னன்னு கேட்டாக்க, நார்மலாக இப்போ பார்த்திங்கன்னா பொது கார்கோ ஷிப்ஸோ இல்லை நேவி ஷிப்ஸோ வார்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் கடலில் வந்து நேவிகேஷன் பண்ணுறதுக்காக சேட்டலைட்லேருந்து அவங்க சிக்னல்ஸ் வரும், அதன்படி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து லாங் டியூரேஷன், அதாவது ரொம்ப லாங்காக போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி இது வந்து நம்ம இப்போ பேசுகிறது வந்து வார்ஷிப்ஸை பற்றி. நேவிகேஷன், அதாவது கார்கோ ஷிப்ஸ்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் வார்ஷிப்பில் என்ன பிரச்சனைனாக்கா, இப்போது இங்கேருந்து ஒரு சேட்டலைட்டில் போவோம், அந்த சேட்டலைட்லேருந்து அது மறுபடியும் அது இப்போ நம்ம கப்பலை வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டியை வந்து நம்ம மேலே ஒரு மிசைல் அடிக்கிறாங்கன்னா, அதை அந்த ரேடார் வந்துட்டு சேட்டலைட் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த கப்பலுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ரைட்? ஸோ அந்த டைமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதாவது ரேடார் வர்ற, அதை மிசைல் வர்ற ஸ்பீடு
சேட்டலைட் அதை ரேடாரில் கவர் பண்ணுறது, அதுக்கப்புறமா நம்ம ஷிப்பும் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனை வந்து இப்போ இருக்கிற எக்ஸ் ரேடார், அதாவது இப்போ 2 டெக்னாலஜி யூஸ் ஆகுது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து எக்ஸ் பேண்ட் ரேடார், இன்னொன்று ஆர் பேண்டு. ஆர் பேண்டு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா கார்கோ ஷிப்ஸில் யூஸ் ஆகும், அது அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் எக்ஸ் பேண்டு வந்து ரொம்ப அக்யூரசி ரொம்ப இன்னும் தேவைப்படுது. பட் ஸ்டில் அது அக்யூரசி அந்தளவுக்கு இல்லை. இந்த இடத்துல தான் யூனிகார்ன் ரேடியோ ஆண்டனா வந்து ரொம்ப முக்கியமான இது என்னன்னாக்கா ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு வந்து அவங்களே அந்த ரேடியோ ஆண்டனா வந்து அதுவே ஸ்கேன் பண்ணிக்கும். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேருந்து மிசைல் வருதுன்னா இமீடியட்டாக அவங்க அது வந்து இந்த கப்பல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இப்போதைக்கு வேர்ல்டு லெவலில் ஒன்லி ஜப்பான் கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு யார்கிட்டையும் இந்த டெக்னாலஜி இல்லை இந்த நிமிஷம் வரலாம். அதான் இது எவ்வளோ தூரத்துக்கு ஸ்கேன் பண்ணுன்றது ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்லை. நானும் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. உங்களில் யாராவது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கர் இருந்தாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லலாம், கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த யூனிகார்ன் டெக்னாலஜி இப்போதைக்கு வந்துட்டு ஜப்பானில் இருக்க என்இசி கார்பரேஷன், சாம்போ கோகியோ கேகே அண்ட் தென் யோகோஹாமா ரப்பர் கம்பெனி லிமிட்டட்ன்ற 3 ஜப்பானிய நிறுவனங்கள் அவங்களுக்குள்ள மட்டும்தான், அதாவது இதில் வேறு பார்ட்ஸ் யூஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு மட்டும் அந்த டெக்னாலஜி தெரியும். இவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்குற அந்த ஒரு டெக்னாலஜி தான் அந்த யூனிகார்ன் டெக்னாலஜி ரேடியோ ஆண்டனா. ஸோ இது சிங்கிள் ரேடராக ஒர்க் பண்ணும். அந்த நம்ம இந்த ஷிப்பு ஃபோட்டோ போட்டிருக்கு இல்லைங்களா, அதில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கூம்பு மாதிரி இருக்கும், அதுதான் மெயின். இது ஒரே நேரத்தில் வந்து எதிரியோட தாக்குதலையும் கண்டுபிடிக்கும். அவங்க எதிரிகள் இன்னொன்று வந்து நம்ம கப்பல் இருக்கிற இதுவும் ரேடார், நம்ம ரேடார் மூலமாக நம்ம கப்பல் எங்கே இருக்குதுன்றதை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி இது. அதனால் மொகாமி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டுலேயே டாப் வார்ஷிப் அது. அதில் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அதோட சிறப்புக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, அமெரிக்காவோடது. ஸோ 2017 வந்துட்டு நம்ம ஒரு டிஃபென்ஸ் டெக் எக்ஸ்போர்ட் ஒப்பந்தம் போட்டோம் ஜப்பான் கூட. அதுபடி இன்னும் செமிகண்டக்டர்ஸ், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக், இன்னும் நிறைய இதில் வந்துட்டு பாரதமும் ஜப்பானும் வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இந்த யூனிகார்ன் டெக்னாலஜி. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜப்பான் மொழியை கற்றுக் கொடுங்க. அடுத்த 5 ஆண்டில் வந்து ஜப்பானோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே வரும். நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக. ஜப்பானியர்ஸ் வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாது. ஸோ நம்ம அதுக்கு தயாராகிறது நம்ம பசங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், பசங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இதை. அடுத்து ஒரு முக்கியமான டெக்னாலஜி, அதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏபிஐ, ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ். அது மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் ஒரு 4 கம்பெனி இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் அந்த வீடியோ போய் பாருங்கள். பிஸ்னஸ், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமாக ஒரு 10,000 crore வரலாம் நம்ம இம்போர்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். அது இல்லாமல் இதனோட குவாலிட்டி வந்து சைனா கம்பெனிஸ்க்கே ரொம்ப பிடிச்சி அவங்களும் வந்து இம்போர்ட் பண்ண போகிறாங்க, அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அவங்கக்கிட்ட. ஸோ அந்த ஒரு பிளானிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ மேனுஃபேக்சரிங் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அதை ரொம்ப நேரமாக வரலையேன்னு யோசிச்சேன், இப்போ தான் வருது ஸ்லைடு. அதாவது ஏர்பஸ் C295 இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஏர்பஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பெயினோடது ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் நிறுவனம். இவங்க வந்து ப்ரைவேட் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏர்பாட்ஸ், இது அட்டாக் ஃப்ளைட்ஸ் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏரோப்ளான்ஸ். ஸோ அது டாட்டா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் கூட வடோதராவில் ஏர்பஸ் ஸ்பெயினும் ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒரு ப்ரைவேட் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் ஃபேக்ட்ரி ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் வருது. இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து நிறைய மிஷன்ஸ்லாம், அதாவது ரெஸ்கியூ மிஷன்ஸில், ட்ரூப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில், கார்கோ டெலிவரி, மெடிக்கல் எவாக்குவேஷன், மெரிடைம் பெட்ரோல், அதாவது சீல பேட்ரோலிங் பண்ணுறாங்க இல்லைங்களா,
அதுக்கெல்லாம் நிறைய யூஸ் ஆகுது. அதே மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு அன்பேவ்டு, அதாவது ரஃப்பான ஒரு ரன்வேஸ் இருந்தால் கூட இந்த ஏர்க்ராஃப்டை வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். இதெல்லாம் மெயின் அட்வான்டேஜ். அட் திஸ் மொமெண்ட் அரௌண்ட் 40 ஏர்பஸ் C295 வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் வந்து இங்கேருந்து இது வந்து பர்டிகுலராக இந்தியாவோட ரிக்குவயர்மெண்ட்டுக்காக, ஃப்யூச்சரில் இது நல்லா செட்டப் ஆனதுக்கப்புறமா இன்னும் நல்ல குவாலிட்டியாக நம்ம எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது, இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த 40 ஏர்க்ராஃப்ட்ஸ் அரௌண்ட் 4 to 5 இயர்ஸில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். I think total requirement is around 60 something. ஸோ 15 வந்து டைரெக்டாக ஸ்பெயின்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்து மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக. மிச்சம் 16, 15 அது மாதிரி, மற்ற 40 வந்து இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி ஒரு பிளானிங் போய்ட்டுருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா ரொம்ப சின்னது, 71 பேசஞ்சர்ஸை இவங்க கேரி பண்ண முடியும். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் பேலோடு வந்து அரௌண்ட் 9000 kg. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்குறேன், நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். என்ஜின் ஒரு நல்ல பவர்ஃபுல் என்ஜின், டர்போப்ரோப் என்ஜின். அதுக்கப்புறமா 5000 கிலோமீட்டர்ஸ் வரலாம் போகலாம். அது 13 hours ஃப்ளையிங் ரேஞ்சு. அதுக்கப்புறமா ஸ்பீடு வந்து அரௌண்ட் 480 km/h, 298 knots. டேக் ஆஃப் எல்லாம் ஈஸியாக இருக்கும், வரும். நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குது. அது மாதிரி ஆல்டிடியூட்னு பார்த்திங்கன்னா 30,000 feet நம்ம ஹிமாலயாஸ் ரேஞ்ச் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் கூட பறக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா மற்றபடி சின்ன சின்ன நிறைய இதில் ஃபியூவல் கெப்பாசிட்டியும் வந்து நல்லா இருக்குது, 7500 US gallon. ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ இந்த C295 தான் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் அதிகமாக யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட், அதாவது மிலிட்ரிக்காக, ஆர்மி பர்பஸ்க்காக, டிஃபென்ஸ் சர்வீசஸ்னு. ஸோ அந்த ஏர்பஸ்ஸை வந்து நம்ம இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறது ஒரு முக்கியமான சம்பவம். அடுத்து இன்னொரு முக்கியமான மேனுஃபேக்சரிங், ஹெல்மெட்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸ்டீல் பேர்ட் பிராண்ட் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவோட ஓன் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 6 plants ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. மெயின் மிகப்பெரிய பிளான்ட்டுன்னு சொன்னாக்கா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற பட்டின்னு ஒரு வில்லேஜில் இருக்குது. அரௌண்டு 250 crore அவங்க ஒரு புதுசான ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஹொசூர், தமிழ்நாட்டில் டெவலப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அரௌண்ட் 20,000 ஹெல்மெட்ஸ் per day மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியோட. அதே மாதிரி ஸ்டீல் பேர்டை வந்து இதுவரைலாம் இந்தியாவில் பர் இயர் 3,44,000 அப்ராக்சிமேட்லி விற்குது. ஹையஸ்ட் சேல்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது எக்ஸ்போர்ட்காக ஸ்பெஷலாக இக்னைட்டின்னு ஒரு பிராண்டை லான்ச் பண்ணுறாங்க யூரோப்பியன் மார்க்கெட்டில். அண்ட் தென் per day 20,000 ஹெல்மெட்ஸ் வந்து ஸ்பெஷலி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து இருக்கிறதுலே டஃப்பான மார்க்கெட். இப்போதைக்கு சைனா, US, அந்த மாதிரி ஸ்பெயின், அந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான், இட்டாலி, அந்த மாதிரி 4-5 கண்ட்ரீஸ் தான் யூரோப்பில் வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இந்தியன் மேனுஃபேக்சரரும் அவங்க இப்போது லான்ச் பண்ணுறாங்க இக்னைட்டின்ற பிராண்ட், அதாவது ஸ்டீல் பேர்டு ஹைடெக் இந்தியா லிமிடெட், அந்த கம்பெனியோடது யூரோப்பியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. அதுக்கான ப்ரிலிமினரி அந்த லேப் ரிப்போர்ட்ஸ், டெஸ்டிங் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில், அது எல்லாத்துலேயுமே இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பர்மிஷனும் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே மாதிரி இல்லை, அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஏதாவது சேஃப்டி விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்றதுனால அந்த டெக்னாலஜியெல்லாம் ஃபுல்லாக அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையான்றதெல்லாம் பார்த்து அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெருமையான விஷயம். ஸ்டீல் பேர்ட் ஹைடெக்கின் வந்து யூரோப் மார்க்கெட்டை இப்போது டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட் நம்ம தமிழ்நாட்டில் வருதுன்றது இன்னும் முக்கியமான விஷயம். அந்த குவாலிட்டியை பண்ண போகிறது நம்ம தமிழ் ஆளுங்க, மேபி லேடிஸ், ஐ டோன்ட் நோ, பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சின்ன முயற்சி. ரொம்ப அதிகமாக போனால் போர் அடிச்சிடும், அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். இதை பார்ட் 2 இன்னும் நிறைய வேறு விஷயங்களை நெக்ஸ்ட் டைம், உங்களோட சப்போர்ட் நல்லபடியாக இருந்தால், உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ், வரவேற்பு எப்படி இருக்குதுன்றதை பார்த்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அப்டேட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அது மோடி 3.1 ஆக்ஷன்ஸுன்ற பேரில் இதை இன்ட்ரடியூஸ், அதாவது கண்டினியூவாக பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எதனாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்த டைம் அதையும் நான் கவர் பண்ணுறேன்.
Thank you very much for watching this episode and your great support to me. As a community, நம்ம ஒரு பெரிய லெவலில் வளரலாம். Please like, share and subscribe also. Thank you very much. Jai Hind.